மைனா குருவி கதை நேரம். ஒரு அடர்ந்த காட்டையொட்டிய கிராமத்தில் ராஜு, கோபு என்ற 2 அண்ணன் தம்பிகள் வாழ்ந்து வந்தனர். ராஜு மிகவும் பேராசைக்காரன். ஆனால் கோபுவோ மிகவும் எளிமையானவன் மற்றும் இரக்கமுள்ளவன். ராஜு, கோபு அவர்களுக்கு சொந்தமாக ஒரு சிறிய நிலம் இருந்தது. அதில் விவசாயம் செய்து வந்தனர். ஒருநாள் கோபு தனது நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு புதிய மரம் முளைத்திருப்பதைக் கண்டான். அது ஒரு பலாப்பழ மரம். ஆனால் அதன் பழங்கள் தங்க நிறத்தில் மின்னின. கோபுவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆஹா, இது என்ன மரம்? இதற்கு ஏன் தங்கப்பழங்கள்? அண்ணனிடம் உடனே சொல்ல வேண்டும். கோபு ஓடிச் சென்று ராஜுவிடம் இந்த அதிசயத்தை பற்றி கூறினான். ராஜுவுக்கு பேராசை அதிகரித்தது. என்னது, தங்க பலாப்பழங்களா? எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த மரம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. நாம் சீக்கிரமாக பணக்காரர்களாகி விடுவோம். ராஜு பழங்களை பறிக்க மரத்தருகே சென்றான். மரத்தடியில் ஒரு முதியவர் அமர்ந்திருப்பதைக் கண்டான். முதியவர் மிகவும் பசியுடன் காணப்பட்டார். மகனே, ரொம்ப பசியா இருக்கு. ஒரே ஒரு பலாப்பழமாவது கொடுப்பாயா? ராஜு முதியவரை அவமானப்படுத்திவிட்டு மரத்தில் ஏற முயற்சித்தான். உடனே அந்த மரம் பேச ஆரம்பித்தது. பேராசை கொண்டவனே, நீ என் பழங்களை சொந்தம் கொண்டாட முடியாது. பிறருக்கு உதவி செய்ய மனமில்லாத உனக்கு எந்த பலனும் கிடைக்காது. மரத்தின் பழங்கள் அனைத்தும் மாயமாய் மறைந்து சாதாரண பலாப்பழங்களாக மாறிவிட்டன. ராஜு அதிர்ச்சியடைந்தான். ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தான். கோபு முதியவரை பார்த்து வருத்தமடைந்தான். தனது வீட்டிலிருந்த உணவை கொண்டு வந்து அவருக்கு அளித்தான். தாத்தா, உங்களுக்கு பசிக்குதா? இந்தாருங்கள், இந்த ரொட்டியை சாப்பிடுங்கள். அண்ணன் செய்தது தவறு, மன்னிக்கவும். நீ மிகவும் நல்லவன் கோபு. அந்த மரத்தின் மகிமையை உனக்கு மட்டுமே தருவேன். இனிமேல் நீ அந்த மரத்திடம் எதை கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். முதியவர் மறைந்தார். அவர் ஒரு தேவதை என்று கோபு புரிந்து கொண்டான். கோபு அந்த தங்கப் பலாப்பழ மரத்திடம் சென்று கிராம மக்களின் வறுமை நீங்க வேண்டும் என்று மட்டுமே வேண்டினான். மரமும் அவ்வாறே தங்கப் பழங்களை தந்தது. கோபு அந்த பழங்களை விற்று கிராம மக்களுக்கு உதவி செய்து சந்தோஷமாக வாழ்ந்தான். பேராசை இழப்பை தரும். ஆனால் கருணையும் தன்னலமற்ற செயல்களும் உண்மையான ஆசீர்வாதங்களை கொண்டுவரும்.